வணக்கம் மக்களே. சென்னை அடுத்த பல்லாவரம் அந்த பகுதியில் அனகாபுத்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே அடையார் ஆறு, அந்த அடையார் ஆறு ஒட்டிய உள்ள குடியிருப்புகள் நேர்த்திக்கு சென்னை மாநகராட்சி, அதாவது தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் அந்த ஆக்கிரமிப்பு வீடுகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 900க்கும் மேற்பட்ட வீடுகள் அகற்றினத செய்தியாகும். அது பார்த்திங்கன்னா ஒரே அந்த ஏழைகள், அவங்க அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க, குடிசை வீடு, இந்த மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் ஹவுசிங் லோன்லாம் போட்டு கட்டின வீடு, பேங்க்கில் லோன் வாங்கி கட்டினவங்க, அவங்க வீடெல்லாம் இடிக்கப்பட்டு அந்த வீடியோக்கள்லாம் நேற்றுக்கு சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டுச்சு. எனக்கு சில கேள்விகள்லாம் தோணுச்சு. அந்த கேள்விகள்லாம் இந்த காணொலி மூலம் கேட்கணுன்னு விரும்பினேன். இதுக்கு என்ன காரணம், அந்த ஆக்கிரமிப்பு அகற்றுதல் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஹைகோர்ட் அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் அடையார் ரிவரில் உள்ள ஆக்கிரமிப்பில் அகற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு 1500 கோடியில் அரசாங்கம் இந்த திட்டத்தை நடத்துது. அதாவது அடையாரை மீட்கும் திட்டம் அப்படின்னு. அதில் என்ன ஒரு முக்கியமான திட்டம்னா, இந்த அடையார் ரிவருடைய அந்த இருபுறம் கரைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுறது அதோட முக்கியமான குறிக்கோளாகும். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். இதுக்காக சென்னை உயர்நீதிமன்றம் இது உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அரசு அதிகாரிகளுக்கு, குறிப்பாக மாநகராட்சிக்கு இந்த ஆக்கிரமிப்பில் அகற்றி இந்த ரிவரை மீட்கணும் அப்படின்னு. அதாவது உயர்நீதிமன்றத்தோட உத்தரவை மதிக்கிறேன். அருமையான ஒரு திட்டம். அதிகாரிகள் செய்யக்கூடிய இந்த திட்டத்தை நான் வரவேற்கிறேன். ஆனால் இந்த வீடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இப்போ இன்னைக்கு இடிக்கிறாங்க பாருங்கள், என்க்ரோச்மெண்ட், ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி இந்த வீடுகள்லாம் அந்த மக்கள் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் 40 வருஷம் 50 வருஷம் அந்த இருபுறம் கரையோரங்களில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்காது. ஏன் அப்படின்னா, அங்கே யாருமே குடிசை வீட்டில், இப்போ தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலுமே எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் 100% எல்லா வீடுகளுக்கும் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. அப்போ மின்சாரம், அந்த மின் இணைப்பு மின்சார அதிகாரிகளால் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ இது ஒரு இடம் ஆக்கிரமிப்பா அப்படின்னு அந்த மின் இணைப்பு கொடுத்த அந்த அதிகாரிகளுக்கு ஏன் தெரியாமல் போச்சு? இது ஒன்று. ரெண்டாவது, அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஹவுஸ் டேக்ஸ், வீட்டு வரி, நிலவரி காலங்காலமாக 50 வருஷமாக தாம்பரம் மாநகராட்சிக்குமே சரி, சென்னை மாநகராட்சி ஏற்கனவே நாங்கள் கட்டிக்கிருக்கோம். அப்போ அந்த வரி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ ஏன் இது புறம்போக்கு இடம், இது நீர்நிலையில் இருக்குது, இது ஆத்தங்கரையில் இருக்குது, அதனால் எங்களால் வரி வசூல் செய்ய முடியாது, நீங்கள் உடனே காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இதை ஏன் மறுத்தாங்க? அதுக்கப்புறம் எல்லார் வீட்டிலையும் கேஸ் இருக்கும், கேஸும் அரசாங்கம் கொடுக்குது. அப்போ அந்த கேஸ் இணைப்பு கொடுக்குறதுக்கு முன்னாடி வெரிஃபிகேஷன் வரையில் இது ஒரு புறம்போக்கோட நிலமா, அதனால் நீங்கள் இந்த வீட்டுக்கெலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏன் செய்யலை? இதெல்லாம் அதிகாரிகள் தவறு. இதெல்லாம் விடுங்க. ஒரு ஆக்கிரமிப்பு, புறம்போக்கு, நத்தம் புறம்போக்கு, இந்த மாதிரி ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு வீடு, ஒரு என்க்ரோச்மெண்ட்டோ ஒரு ஆக்கிரமிப்போ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆக்கிரமிப்பை எடுக்க, ரிமூவ் பண்ண ஏன் அப்போது இருந்த அந்த இன்ஜினியர்லேருந்து, அதிகாரிகள்லேருந்து, கார்ப்பரேஷன் கமிஷனர்லேருந்து, முனிசிபல் கமிஷனர்ஸ் வரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அப்போ அரசாங்கம் காலங்காலமாக இந்த அதிகாரிகள் எல்லாருமே தவறு செஞ்சுக்கிருக்காங்க. இன்றைக்கி இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி என்க்ரோச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. அதுலேயும் அந்த பேட்டி கொடுக்குறவங்க 2-3 பேர் சொல்கிறாங்க, நாங்கள் ஹவுசிங் லோன் போட்டு இந்த வீடு கட்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஹவுசிங் லோன்னா கண்டிப்பாக ஒரு பேங்க்லேயோ ஒரு வங்கியிலேயோ அல்லது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், அதாவது வங்கி சாரா அமைப்புகள்கிட்ட தான் கடன் வாங்கியிருப்பீங்க. அப்போ அந்த வங்கி அதிகாரிகள் இது ஒரு புறம்போக்கு இடமா, இங்கே லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லலை? அப்போ அதிகாரிகள் இவ்வளோ வெறும் தவறை பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்களை சித்திரவதை செஞ்சு இன்றைக்கி அவங்கள வெளியேற்றுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 900 குடும்பமாக. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே அதிகாரிகள் சொல்லிட்டாங்களே தான் ஆக்கிரமிப்பு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி டோக்கன் கொடுத்துட்டோம், உங்களுக்காக வேறு ஒரு பகுதியில் நாங்கள் வீடு கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த பீச் ஓரமாக அது ஏற்கனவே வெள்ளம் அந்த பகுதியில் நாசம் அடைஞ்சதாகவும் செய்திகள் வருது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் இங்கே இருக்கிறேன், என்னுடைய வீடு இங்கே பக்கத்தில் இருக்குது, என்னுடைய தொழில் சார்ந்த பகுதியில் தான் நான் இருப்பேன். என்னை கொண்டு போய் ஒரு 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நீங்கள் என்னை போட்டிங்கன்னா நான் எப்படி வருவேன்? அப்போ அந்த மக்கள், அந்த அனகாபுத்தூர் அந்த பகுதியில் உள்ள மக்கள் அவங்களுடைய தொழில் அங்கே தான் இருக்கும். அவங்கள கொண்டு போய் நீங்கள் என்ன செய்றீங்க, வெளியில் ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் பீச் வரும், அங்கே போய் தரேன் இங்கே தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அது எப்படி ஏற்றுக்கிறது? சரி, இதை விடுங்க. இதே மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் தள்ளி இதே அந்த ரிவர் படுகை பக்கத்தில் காசா கிராண்டுன்னு ஒரு மிகப்பெரிய நிறுவனம் பெரிய அடுக்குமாடி கட்டிக்கிருக்காங்க. அது ஆக்கிரமிப்பு இல்லையா? அப்போ அவன் கண்டிப்பாக இது டிடிசிபி அப்ரூவல் எல்லாத்தையும் வாங்கியிருப்பான். அந்த டிடிசிபி அப்ரூவலுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க? அப்போ ஏழைகள் உயிர் இதுக்கு தான் சமம் அப்படிங்கிறது உண்மையாக தான் இருக்குது. அப்போ ஆட்சி அதிகாரம் இருந்துச்சுன்னா, பலம் இருந்துச்சுன்னா உங்களை எதுவுமே செய்ய முடியாது. இதே உயர்நீதிமன்றத்துக்கு இந்த
காசா கிராண்டுங்கிற அந்த பில்டிங்கை கட்ட சொல்ல இடிக்க சொல்லுங்க பார்ப்போம். அந்த நீதிபதி அங்கே இருக்க மாட்டார், உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது ஆகிடும். அப்போ வந்து அதிகாரம் அவ்வளோ வலிமையானது அப்படிங்கிறதா இருக்குது. சரி, இந்த உயர்நீதிமன்றத்தில் சில கேள்விகள். நீர்நிலைகளை காப்பாற்றணும், ரைட்டு, ஓகே. இதே உயர்நீதிமன்றம் அங்கே வந்து நீர்நிலையிலேருந்து இயற்கையை காப்பாற்றணும், ரிவரை காப்பாற்றணும், ஆற்றுப்படியை காப்பாற்றணும், எல்லாத்தையும் நீங்கள் காப்பாற்றுறீங்க, குளம் கண்மாய் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. உயர்நீதிமன்றத்துக்கு தலைவணங்குகிறேன். இதே மாதிரி தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஃபுல்லாக மொட்டை அடித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மலைகள் குவாரிகள் ஆக்கப்பட்டு அது வந்து குவாரிங்கிறது ஒரு தொழில் மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்து மாநிலத்துக்கு கேரளா கடத்தப்படுகிறது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் வந்து மலையை உடைச்சி ஆந்திராவுக்கும் கர்நாடகா கடத்தப்படுகிறது. இன்றைக்கி வந்து ஆந்திராலையும் கேரளாலையும் பக்கத்து மாநிலத்தில் போடக்கூடிய ரோடு வீடு கட்டுறது எல்லாம் மணல் வந்து இங்கே இருந்தால் போது தமிழ்நாட்டில் ஒரு ரிவர் எல்லா ரிவரையும் மொட்டை அடித்தாச்சு, ஒரு மண் கூட கிடையாது, லாரியாக வந்து எடுத்துகிட்டு போகுது. அதெல்லாம் அந்த உயர்நீதிமன்றத்துக்கு கண்ணுக்கு தெரியலையா? அதெல்லாம் வந்து நீதிபதிகள் செய்தித்தாளில் படிக்கையில் வந்து பார்க்க மாட்டாங்களா? முந்தானேத்து சிவகங்கையில் இந்த மாதிரி ஒரு கல்குவாரியை உடைச்சி அந்த வெடி வைக்கல ஒரு 5 பேர் இறந்து போனாங்க. அப்பாவி அவங்க வந்து பிற மாநிலத்தை வேற்று மாநிலத்தில் ஒரிசாலேருந்து வேலை பார்க்குறவங்க. யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வெடிகுண்டை வெடித்து ஒரு மலையை தகர்த்து அந்த மலை எங்கே போகுது? வெட்டி வைப்பீங்க. சமீபத்தில் ஜாகிர் ஹுசேன் சொல்லி இதுக்கு எதிராக போராடினார் ஒருத்தர், அவரை வந்து வெட்டி கொண்டாங்க. இதெல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு கண்ணே தெரியாது. சரி, அதை விடுங்க. தமிழ்நாட்டில் உள்ள முக்கால்வாசியான அரசு அலுவலகங்கள் இருக்கிற இடம் எல்லாமே நீர்நிலைகள் தான். குளம் கண்மாய் ஏரி எல்லாத்தையும் லேக்கு, அதாவது ஏரியா ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு லேக் ஏரியா அப்படின்னு சொல்லி லேக் வியூ ஏரியா அப்படின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் லேக் வியூன்னு சொல்லி ஒரு தெரு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லேக் ஏரி இருந்தால் தான் அர்த்தம். அப்போ இதெல்லாம் நீதிபதிகளுக்கு தெரியாதா? சில இதெல்லாம் சொல்லி நீதிமன்றமே எடுத்துக்கோங்க. மதுரை உயர்நீதிமன்றம், அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை வந்து உலகநேரின்னு ஒரு கண்மாயில் இருக்குது. இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிச்சுன்னா அங்கே போய் பாருங்கள். நீங்கள் வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போயில பாருங்கள், அந்த உலகநேரி கண்மாய்க்குள்ளே தான் அது இருக்கும். மழை பெஞ்சுன்னா தண்ணி ஃபுல்லாக உள்ளே வந்துடும். இதே மாதிரிலாம் நடந்திருக்கு ஏற்கனவே. உள்ளவெல்லாம் நீதிமன்றத்துக்குள்ளெல்லாம் தண்ணி வந்து நீதிபதிகள்லாம் வந்து தண்ணியில் நிற்கிற மாதிரி ஃபோட்டோலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கார்பரேஷனில் வந்து தண்ணி எடுத்து என்ன செய்யுது, கண்மாயிலேருந்து எவ்வளோ தண்ணி நீங்கள் எடுத்து வெளில விடுவீங்க? அப்போ அதை வந்து இடிக்க முடியுமா? இதே நீதிமன்றத்தினால இடிக்க முடியுமா? வள்ளுவர் கோட்டம் எடுத்துக்கோங்க, அங்கே வந்து ஒரு நீர்நிலை தான். பள்ளிக்கரணை, அது சதுப்பு நிலக்காடு முழுவதும் அழிஞ்சு போச்சு. அதெல்லாம் வந்து இந்த நீதிமன்றத்துக்கு கண்ணுக்கு தெரியாதா? அதே மாதிரி நேற்றுக்கு எடுத்துக்கோங்க, ஒரு யானை வந்து நீலகிரியில் இறந்து போயிருக்கு. ஒரு கர்ப்பமாக இருந்த யானை. அந்த யானை வந்து இறந்து போனோடனே சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 9 மாத குட்டி இருந்திருக்கு. அதுபோக கிட்டத்தட்ட அந்த யானையின் வயிற்றில் ஒரு 10 கிலோ பிளாஸ்டிக் இருந்துச்சான். அப்போ யோசிப்பீங்க, அப்போ காட்டுக்குள்ளே அந்த பிளாஸ்டிக்கை கொண்டு போனது யார்? ஏற்கனவே காட்டுக்குள்ளே பிளாஸ்டிக் தடை இருக்குது. அப்போ வந்து அந்த வன அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா? ஏன் வந்து மக்களை வந்து காட்டுக்குள்ளே பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகாதீங்க, பிளாஸ்டிக்கை வந்து குப்பையில் போடாதீங்க, பிளாஸ்டிக் அப்படி மக்கள் சொல்கிறீங்க? இதே நீதிமன்றத்துக்கு துணிச்சல் இருந்துச்சுன்னா பிளாஸ்டிக் தடை விதிக்க சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் கார்ப்பரேட்டு, வெளிநாடுகள், அதெல்லாம். அப்போ வந்து சட்டமும் நீதியும், சட்டம் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தின் கூறுகள் ஏழைகளுக்கு தான். அதெல்லாம் வந்து பணக்காரர்களுக்கும் சரி அதிகாரம் படுத்தவங்களுக்கு அது வரவே வராது. அதாவது இந்தியா பொறுத்த மட்டும் ஆட்சி அதிகாரத்தை அரசியல் நிர்ணயம் பண்ணுறது எல்லாமே ஏழைகள் தான். ஏழைக்கான அரசு, ஏழையை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி தான் அதிகாரிகளாக அரசியல்வாதிகள்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பாங்க. ஆனால் அந்த அரசாங்கம், அந்த ஆட்சி அதிகாரம் செயல்படுறது யாருக்கு அப்படின்னா அது பணக்காரங்களுக்கு தான். பணக்காரன் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட கூட வரமாட்டான். அதே அந்த காசா கிராண்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 அடுக்கு மாடி பில்டிங் இருக்கும், ஒரு 1500 2000 பேர் இருப்பான். ஆனால் தேர்தல் சமயத்தில் வந்து என்ன செய்ய மாட்டான், ஓட்டு கூட வரமாட்டான். ஆனால் இந்த குடிசை மக்கள் வந்து ஓட்டுக்கு 500 1000 வாங்கிட்டு இந்த மாதிரி மாற்றி இந்த கட்சிகள் போடுறதுனால தான் இன்றைக்கி இருக்குது. இதெல்லாம் யோசிப்போம், சிந்திப்போம். இந்த வீடியோ பார்க்கல ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த அவங்க அழுகக்கூடியது. இன்றைக்கி அவங்க வந்து வீடை இடிச்சிட்டா எங்கே ரோட்டில் போய் படுப்பாங்களா? இதெல்லாம் அதிகம். அப்படி என்ன ஒரு பெரிய சட்டம் இது இருக்க போகுது? அப்போ இதெல்லாம் வந்து மாற்றி யோசிக்கணும், சிந்திப்போமாக. நன்றி, வணக்கம்.